வணக்கம் மக்களே. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ரயில்வேயால் ஒரு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இயக்கணும், அதை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கபூர்தலா அங்கேயும் சென்னையில் உள்ள ஐசிஎஃப் பெரம்பூர் அங்கேயும் தயாரிக்கிறதுக்கு ரயில்வே நிர்வாகம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 10 பெட்டிகள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 8 பெட்டிகள் ஐசிஎஃப் பெரம்பூர்லேயும் 2 பெட்டி கபூர்தலாவில் தயாரிக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. இது முடிவு பண்ணி தயாரித்து அந்தந்த ஜோன்ஸில் கொடுக்கப்பட்டாச்சு. நார்தர்ன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அந்த மாதிரி கொடுக்கப்பட்டு அங்கங்கே இது இப்போ ஏற்கனவே ஓடிக்கிருக்கு. மும்பை, அதே மாதிரி டெல்லி, குஜராத் போன்ற பகுதிகளெலாம் இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் ஓட்டிக்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸை பொறுத்த மட்டும் இன்ஜின் இடிஆர் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது புஷ் அண்ட் புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம இதில் ஓடுது பாருங்கள், அது என்னது, மெட்ராஸ் பீச்சு, தாம்பரம் இந்த ரோட்டில் ஓடுது பார்த்தீங்களா மெட்ராஸ். இது எப்படின்னா அப்படியே போயிட்டு அப்படியே வரும். இன்ஜின் இடிஆர் தேவை கிடையாது. இன்ஜின் இடிஆர்னா என்ன, இன்ஜின் டேர்ன் ஓவர். இப்போ சாதாரணமாக விழுப்புரத்துலேருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா, அந்த மதுரைக்கு போயிட்டு அதே ரேக்கு திருப்பி விழுப்புரத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த இன்ஜின் என்ன செய்யணும், முன்னாடி பண்ணுவாங்க, ஷண்டிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம். ஷண்டிங்கிறது அந்த கப்ளிங்கே சேர்க்குறது. இப்போ இந்த ஷண்டிங், இந்த இன்ஜின் இடிஆர்னால என்னெல்லாம் இதாகும் அப்படின்னா, மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். அந்த இன்ஜினை கழட்டி மாற்றுறதுனால நேரம் விரயமாகும். அதனால் ரயில்வே நிர்வாகம் தான் கொண்டு வந்ததான் இந்த இஎம்இ ட்ரெயின் பேர், எலக்ட்ரிஃபைடு மெமு ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் லைன் மல்டிபிள் யூனிட்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ நம்ம ஏரியாவில் கூட ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயின் லைன் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர்லாம் கூட அந்த ரேக் ஓடுது. அதாவது அது பேர் மெமு ட்ரெயின்ஸ்னு பேர். அதே ஒரு பாணியில் தயாரிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரேக்கு இது 22 பெட்டிகள் இருக்கும். இது முற்றிலும் நான் ஏசி. அதாவது குறிப்பாக இந்த மாதிரி அன்ரிசர்வ்டு லோக்கல் பேசஞ்சர்ஸ் அது அதிகமாக போகிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ட்ரெயின் தான் இது. இதை எங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக மக்கள் இது பயணம் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் இயக்கிறதுக்காக, குறிப்பாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு அதுக்கு ஈக்குவலாக மாற்றாக உருவாக்கப்பட்டதாக அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு வருஷமாகவே இதை சொல்லியிருந்தாங்க. தயாராகி கடந்த பிப்ரவரியோட இந்த கபூர்தலாவும் ஐசிஎஃப்பும் என்ன செஞ்சிட்டாங்க, தயார் பண்ணி கொடுத்தாச்சு அந்தந்த ரயில்வேக்கு. இப்போ என்ன அப்படின்னா, நேற்றுக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் சதர்ன் ரயில்வேயில் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ரேக்குகளை சதர்ன் ரயில்வே பயன்படுத்தாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா எத்தனை மாதம் அப்படின்னா 4 மாதங்களாக, கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த ரேக்குகள் பயன்படுத்தாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் செய்தி. ஆர்டிஐயில் ஒரு ரயில் ஆர்வலர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு சதர்ன் ரயில்வேட்ட. தகவல் உரிமை சட்டத்தில் இந்த ரேக்கு எங்கே கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இன்னொரு இடம் நலும்பூர் ஏதோ ஒன்று போடுறாங்க. அந்த 2 இடத்துலையும் இந்த மாதிரி அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ரேக்குகள் சும்மாவே கிடைக்கு. இதை ஏன் நீங்கள் எது பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டதற்கு ரயில்வே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்கள் இன்னும் அந்த ட்ரெயினை எங்கே இயக்கணும்னு முடிவு பண்ணலை. அதாவது டிராஃபிக் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் சர்வே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த பகுதியில் அதிகமான டிமாண்டு வாண்டட் இருக்குது, எங்களுக்கு அதிக ட்ரெயின் விடுங்க அப்படின்னும், அதே மாதிரி அங்கேருந்து உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் அதிகமாக அழுத்தம், அதே மாதிரி லோக்கல் பொலிட்டீஷியன்ஸோட ப்ரெஷரு, அதே மாதிரி அங்கே ஓடக்கூடிய ட்ரெயின் அத்தனையுமே வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்ஏசி எப்போயுமே ஃபுல்லாக இருக்கிறது. அங்கே அந்த மாதிரி ஏரியாவுக்கு இது பேர் தான் டிராஃபிக் சர்வே. இது கமர்ஷியல்லேருந்து எடுப்பாங்கன்னு வச்சோங்களேன். அந்த எங்கே ஓட்டணும் அப்படிங்கிறது நாங்கள் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி ரயில்வே வட்டாரங்கள் அந்த ஆர்டிஐ தகவல் உரிமைக்கு பதில் கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்க? கடந்த பிப்ரவரியில் கொடுத்தது. இது என்ன ஜூன் நடக்குது. 4 மாதமாக அது முடிவே எடுக்காமல் அந்த பெட்டிகள் பார்த்திங்கன்னா மழையிலையும் வெயிலையும் காஞ்சிட்டு பயன்படுத்த முடியாமல் மக்களுக்கு அது என்னமே ஒரு பெட்டியும் 50 கோடி 60 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயன்படுத்த முடியாமல் அன்யூஸ்டு ஃபார் 4 months அப்படின்னு தான் அந்த டைட்டில். அதாவது தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களுமே சரி, என்ன ட்ரெயின் இல்லாமல் அவ்வளோ போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. எங்களுக்கு ட்ரெயின் விடுங்கன்னு சொல்லி எம்பிகள் பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்குறாங்க. அதாவது அதிகாரிகளை, ரயில்வே அதிகாரிகள் நேராக பார்த்து வலியுறுத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோரிக்கை மனுகள் போய்க்கிருக்கு. ஆனால் ரயில்வே அதிகாரிகள் பாருங்கள், ஒரு டெசிஷன் எந்த ஏரியாவில் ட்ரெயினை இயக்கணும்னு ஒரு முடிவு எடுக்காமல் அந்த ரேக் 4 மாதமாக இருக்குது. இப்போ இது யார் கேள்வி கேட்கணும்? அதாவது இன்றைக்கி ரயில் போக்குவரத்து தான்
சீப்பஸ்ட்டு, குறைந்த கட்டணம், அதேமாதிரி பாதுகாப்பானது, வேகமாக செல்லக்கூடியது. இப்போ இந்த தமிழ்நாடெல்லாம் வந்து ஒரு அர்பனைஸ்டு ஸ்டேட் ஆகிருக்கு. அதாவது அர்பனைஸ்டுனா நிறைய நகரங்கள் வந்து நகரமயமாதல் ஆகிருக்கு. மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் வந்து அதிகமான அர்பனைஸ்டு ஸ்டேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கங்கே இண்டஸ்ட்ரீஸு, தொழிற்சாலைகள், இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் உருவாகிறனால மக்கள் வந்து வேலைக்கு போவாங்க. இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து அந்த அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அவங்க வந்து பேருந்து போக்குவரத்தை காட்டிலும், சாலை போக்குவரத்தை காட்டிலும், டூ வீலரில் இருசக்கர வாகனத்தில் போகிறத காட்டிலும் ட்ரெயின் இருந்தால் ஒரு சீசன் டிக்கெட்டு 100 200 எடுத்து அழகாக போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ரேக்கை வந்து பயன்படுத்தப்பட இருந்தால் அது என்னத்தை சொல்கிறது, நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான், பொதுமக்களுடைய பணம் தான். இப்போ இந்த ரயில்வே அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை பற்றி யார் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இங்கே உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க, அரசியல்வாதிகள், அவர்கள் கேள்வி தான் வந்து அவர்கள் கேட்டால் தான் இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சாதாரணமாக சாமானியன் இந்த பத்திரிகைகள் எழுதினது, ரயில் பயணிகள் சங்கம் கேள்வி கேட்டாலும் சரி, அது அந்த அளவுக்குலாம் வந்து எடுபடாது. இதெல்லாம் குறிப்பாக எம்பிகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் நோட் பண்ணி ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்கலாம். அதிகாரிகள் நேராக பார்த்து ஏன் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, எங்கள் பகுதிகளுக்கு இருக்குங்க அப்படின்லாம் சொல்லலாம். யார் கேட்பா?